இந்த நாளில் நாம் சில வேத வசனங்களை நாம் சிந்தித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததன் பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், பாவத்தில் வாழுகிற மனிதர்களை அவர்களை அதிலிருந்து மனம் திரும்ப பண்ணி அவர்களை பரிசுத்தமாக்கி தன் ராஜ்யத்திற்குள்ளாக பிதா வீற்றிருக்கிற இடமாகிய அந்த பரலோகத்திற்குள் கொண்டு போவதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இயேசு முதலாவது பண்ணின பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார். ஆகையால் அவர் என்ன செய்தார்? இந்த ஜனங்களை மனம் திரும்ப பண்ணுவதற்காக, அவர்கள் தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளப்படுவதற்காக பிசாசுகளை துரத்துகிறவராய், வியாதிகளை குணமாக்குகிறவராய் அவர் வெளிப்பட்டதை குறித்து நாம் வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். பாருங்கள், அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அதற்கு மட்டும் வரவில்லை, அக்கினியை நான் இந்த உலகத்திலே போடுவதற்காக நான் வந்தேன். அந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அக்கினி இல்லாமல், என்னுடைய வல்லமை இல்லாமல், தீயை போன்ற அந்த வல்லமை இல்லாமல் என் ஜனங்களை என் பக்கமாய் இழுத்துக் கொள்ள முடியாது. அந்த அக்கினியை நான் இந்த உலகத்திலே போடுவதற்காக விரும்புகிறேன். அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாரத்தை இங்கு சொல்லி இருப்பதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ இயேசு நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, சமாதானத்தை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, வியாதியை குணமாக்குவதற்காக மட்டுமல்ல, பிசாசை துரத்துவதற்காக மட்டுமல்ல, ஒரு கூட்டம் அக்கினியாக மாற வேண்டும், ஒரு கூட்டம் தீ பிளம்பாக மாற வேண்டும். அவர்கள் தேவனுடைய யுத்த களத்தில் நின்று எதையும் சாதிக்கத்தக்கதாக அந்த அக்கினிக்கு முன்பாக எதுவும் ஏற்றுதிருக்க முடியாத அளவிற்கு நிற்பதை போல ஒரு அக்கினி பிளம்பாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக விரும்புகிறார். நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த அக்கினி நமக்குள் வரும் பொழுது, நம்முடைய திருச்சபைக்குள் வரும்போது இந்த அக்கினி எப்படி செயல்படுகிறது என்பதை வேதத்தின் ஆழத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சுட்டி காட்டி, அந்த அக்கினி அபிஷேகத்தை, அந்த அக்கினி வல்லமை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். சற்று கொஞ்சம் சில வேளையில் வசனங்கள் கடினமாக இருக்கலாம். நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் சற்று ஆழமாய் கவனித்தால் மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கு புரியும். முதலாவது, இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினியாக இருக்கிறது? யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பாருங்கள், அந்த யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த பகுதியை 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். 3 பகுதிகளாக. ஒன்று, அதாவது மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அக்கினி அங்கு பற்றி எரிவதை பார்த்து அந்த அக்கினி பக்கமாய் அவன் வந்ததும் அதன் பக்கத்திலே வந்து கிட்டி சேர்ந்த ஒரு அனுபவமும், இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த அக்கினிக்குள்ளிருந்து தேவன் பேசின ஒரு அனுபவமும், மூன்றாவது அந்த அக்கினிக்குள்ளிருந்து ஆண்டவர் மோசையை பார்த்து ஊழியத்திற்கு வா என்று ஒரு அழைப்பை கொடுத்து நாம் இங்கே பார்க்க முடியும். அந்த 1 முதல் 10 வசனங்களால் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 3 பெரிய பகுதிகளாக பிரிக்க முடியும். உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். முதலாவது யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை ஒரு வாசியுங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி, தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாய், அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அப்பொழுது மோசே இது என்னதென்று உற்று பார்க்கிறான். நல்லா பாருங்க. இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த மோசே சும்மா அவர் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான். இப்ப ஆடுகளை மேய்த்து கொண்டவன் அங்க அக்கினி எரிந்தவன அந்த அக்கினியை உற்று பார்க்கிறான். அப்போ நல்ல கவனமா புரியுங்க. அக்கினி பற்றி எரியும் போதுதான் தேசத்தின் ஜனங்கள் உற்று பார்க்க ஆரம்பிப்பார்கள். கரந்தட்டி ஆண்டு மையப்படுத்தல். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்கிறது, அங்கு ஏதோ ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது, அது என்ன என்று சொல்லி பார்க்க ஆரம்பிப்பார்கள். அடுத்து நடக்கிறது வாசியுங்கள்.
முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அந்த முட்செடி ஜுவாலித்து எரிந்தோ அது வெந்து போகாமல் அது இருந்தது. வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் கிட்ட போய் பார்ப்பேன். இதுவரையிலும் மோசேயுடைய வேலை என்னவென்றால் ஆடு மேய்க்கிற வேலை. ஆடுதான் இவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். இவனுடைய வேலையெல்லாம் ஆற்றிற்கு தண்ணி கொடுக்க வேண்டும், ஆற்றுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஆற்றுக்கு மருந்து கொடுக்க வேண்டும். அது லாபம் என்ன, அது நஷ்டம் என்ன, புதிய ஆடுகளை சேர்க்க வேண்டுமா, புதிய ஆடு இனம் வந்திருக்கிறதா, அதை மந்தையிலே கொண்டு வர வேண்டுமா, எந்த ஆடு முதிர்ச்சியாக இருக்கிறது, எதை மந்தையிலிருந்து விற்று போட வேண்டும், எதை வேற யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? அங்கு வனாந்தரத்திலே இந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் இந்த தீ கருகாமையில் வருகிறான், இந்த அக்கினிக்கு அருகாமையில் வருகிறான். இது நம்ம அர்த்தம் என்ன? அக்கினி பற்றி எரியும் பொழுது இந்த அக்கினி நமக்குள், சபைக்குள், தேசத்துக்குள், கிராமத்துக்குள் வரும் பொழுது, தேவன் கொடுக்கிற அந்த அக்கினி வரும் பொழுது இதை பார்ப்பதற்காக எங்கோ இருக்கிற ஒரு கூட்டம் இப்படி ஆண்டவர் பக்கமாய் அந்த அக்கினியை பார்ப்பதற்காய் கடந்து வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அப்ப இது என்ன அக்கினி? ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிற அக்கினி. புரிந்து கொண்டீங்களா? ஒரு ஆள் இருக்குன்னா சும்மா எல்லாரும் தேடி வருவாங்களா? நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களை தேடி ஓயாம எதுக்காத ஆட்கள் தேடி வந்துட்டு இருக்கிறாங்களா? சிலர் வரலாம், நேரம் போல அந்த அக்காட்ட போனா கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருக்கலாம், ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அந்த அக்காட்ட அல்லது அந்த அண்ணன் போனா ஏதாவது உலக கதை, ஊரு கதை, பத்திரிகை கதை ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சிலர் வரலாம். ஆனா விசேஷமா ஒரு ஆள்கிட்ட சிலர் வரணும்னா எதுக்கு வருவாங்க? ஒண்ணுல அந்த ஆள் ஏதோ ஒரு நன்மை செய்து கொடுக்கிற ஆளா இருக்கணும், அல்லது நல்ல ஒரு பெரிய மேல் அதிகாரம் உள்ளவரா இருக்கணும், அல்லனா அவர் ஒரு வியாதியை குணமாக்குறவரா இருக்கணும், அல்லது பிசாசு துரத்துற மனுஷனா இருக்கணும், அது நல்ல காரியம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருந்தாலே ஜனங்கள் தானாக வருவார்கள். அதே மாதிரிதான் இங்கு அந்த அக்கினி எரிந்த உடனே மோசே அந்த அக்கினிக்கு நேராக திரும்பி பக்கத்திலே வந்து விட்டான். தேவ பிள்ளைகளே, அக்கினி நமக்குள் வரும் பொழுது எங்கோ ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், தேவனை அறியாமல் வாழுகிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிற கூட்டமெல்லாம் அந்த அக்கினிக்கு முன்பாக வரும். ஆகிய தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. அப்போ ஒன்று இழுத்துக் கொள்ளுகிற அக்கினி. இங்கே இரண்டாவது பாருங்க, அந்த மூன்று பார்த்து அந்த பகுதியை பிரித்தோம். 4வது வசனத்தில் வாசிக்கலாம். 4வது வசனத்தில், அதே அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, இங்கே நீ கிட்டி போது சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலத்தி போடு. இப்ப நீ பாதரட்சியை கலத்தி போடு. என் பக்கத்துல சேரணும்னா உன் காலில் அழுக்கடைந்து இருக்கிற பாதரட்சி நீ கலத்தி போட வேண்டும். நீ அழுக்கோடி இப்ப வருகிறாய், உன்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை, நீ காலிலே செருப்பை போட்டு எங்கு நடந்து கொண்டு அந்த செருப்போடு கூட நீ என் சமூகத்தில் என் அருகாமையில் வருகிறாய். இதன் அர்த்தம் என்னவென்றால், நீ பரிசுத்தம் இல்லாமல் வருகிறாய், நீ அசுத்தமாக இருக்கிறாய். இதோடு கூட நீ என் பக்கத்திலே வராதே. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். யாக்கோபின் தேவனாயிருக்கிற பிதாக்களுடைய தேவனாக நான் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. நல்ல கவனமா கேளுங்க. அந்த முதல்ல அக்கினி இழுத்து கொண்டது, இப்ப அக்கினி நடுந்து ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு. மோசே 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 ஆண்டவர் பேசுறாரு. உன் கால இருக்கிற பாதரட்சி எல்லாம் கலத்தி போடுன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு,
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறத பத்தி இவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு வாசியுங்கள். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் படுகிற வேதனை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, அவர்களை இந்த தேசத்தில் நான் நீக்கி, கானானியரும் ஏத்தியரும், கானானியரும் ஏத்தியரும், எமோரியரும் பெரிசியரும், எமோரியரும் பெரிசியரும், ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய, ஏவியர் எபூசியர் இருக்கிற இடமாகிய, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்போ முதல்ல இழுத்து கொள்ளுகிற அக்கினி, இரண்டாவது இங்கே நடக்கிறது என்று சொன்னால் பேசுகிற ஒரு அக்கினி. இந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் பேசு. அப்ப அக்கினி இறங்கும் போதுதான் கர்த்தர் பேசுவார். கரம் தட்டி ஆண்டு மயப்படலையா? புரிந்து கொண்டீர்களா? அக்கினி எங்கே இறங்குகிறதோ அந்த அக்கினி நடுவிலிருந்து தேவன் அந்த மனிதனை குறித்தும் தேசத்தை குறித்தும் தேசத்தின் நிலைமைகளை குறித்து ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். தேசம் இப்படி போய் கொண்டிருக்கிறது, ஜனங்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறாங்க, என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, என் ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, என் ஜனங்கள் விக்கிரஆராதனை செய்கிறாங்க, என் ஜனங்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், என் ஜனங்கள் திருடுகிறார்கள், என் ஜனங்கள் ஏமாற்றுகிறார்கள். இவர்களை குறித்து நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று தேவன் தன் உள்ளத்தின் பாரத்தை அந்த அக்கினிக்குள்ளிருந்து தன் பிள்ளைகளோடு கூட பேசுகிறவராய், ஷேர் பண்ணுகிறவராய், தன் பாரத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறவராய் அவர் வெளிப்படுகிறார். அடுத்தது பாருங்க, 10வது வசனத்தை வாசியுங்கள். அந்த யாத்திராகும் 3:10வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். இது என்ன அக்கினி? இந்த அக்கினிக்குள்ள என்ன பேசுறாரு? ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. எப்பா நீ வா, நீ பாடு வைத்துக் கொண்டிருக்கிறாய், எனக்காக நீ வா. இந்த ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அந்த கஷ்டப்படுத்துகிற ஜனங்கள் கரத்திலிருந்து பிடுங்கி அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான தேசத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறேன், ஒரு பெரிய ஊழிய அழைப்பை நான் கொடுக்கிறேன், ஒரு தலைவனாக உன்னை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், ஒரு தீர்க்கதரிசியாக நான் தெரிந்து கொள்ளுகிறேன். உனக்கு முன்பாக ஒருவன் எடுத்து நிற்க முடியாது. நீ ஜனங்களை நடத்துவாய், என்னை முகமுகமாய் தரிசித்து நான் கொடுக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை இந்த ஜனங்களுக்கு நீ கொண்டு போய் கொடுப்பாய் என்று தேவன் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த யாத்திராகம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே அக்கினியை குறித்து பார்க்கும் பொழுது 3 விதமாய் பார்க்கிற. ஒன்று, ஜனங்களை தன் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிற அக்கினி. இரண்டாவது, பேசுகிற ஒரு அக்கினி. மூன்றாவது, ஊழியத்திற்காக ஒரு அழைப்பை, அதாவது ஒரு அழைப்பை கொடுக்கிற ஒரு அக்கினி. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. பாருங்கள், இந்த அக்கினியை தான் தேவன் போட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப மோசேயுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அக்கினியை அவன் பார்க்கிறான். இரண்டாவதாக பாருங்கள், இந்த அக்கினி என்ன செய்கிறது? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38, 39வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும், அந்த சர்வாங்க தகன பலியையும், விறகுகளையும், கற்களையும், மண்ணையும் பட்சித்து, மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. வாய்க்கால் இந்த தண்ணியும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்கள், இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எலியாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து தேவன் அக்கினி இறங்க பண்ணுகிறார். இந்த அக்கினி இறங்கி அவன் கட்டியிருந்த அந்த பலிபீடத்தையும் பலிபீடத்தில் வைத்திருந்த எல்லாவற்றையும் பட்சிக்கிற, எரித்து சாம்பலாக்கி போடுகிறது. இதை கண்ட அந்நிய ஜனங்கள், குந்தி குந்தி நடந்து கொண்ட ஜனங்கள், பாகாலையும் கர்த்தரையும் தேடிக்கொண்ட ஜனங்கள், ஒரு நாள் ஆண்டவரையும் ஒரு நாள் பாகாலையும் தேடினவர்கள், ஒரு நாள் ஆண்டவரையும் மறுநாள் குறி சொல்கிற மக்களையும் தேடி போனவர்கள், ஒரு நாள் சபை ஆராதனையிலும் மறுநாளிலே திருவிழாக்களிலும் போய் கூடின மக்கள் இங்கு என்னை பார்க்கிறார் என்று சொன்னால் இவர்கள் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய தந்த அக்கினி புறப்பட்டு வரும் பொழுது இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த அல்லேலூயா.
ஜனங்கள் வேறு எங்கும் போகாதபடிக்கு, வேறு எங்கும் திசை திரும்பாதபடிக்கு கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிக்கையிட வேண்டும் என்றால் அந்த பரலோகத்தின் அக்கினி நம் மீது இறங்க வேண்டும், அது தேசத்தின் மீது இறங்க வேண்டும், அது சபைகள் மீது இறங்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அக்கினி இறங்கி வரும் பொழுது ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள், இயேசுவே தெய்வம் என்று சொல்வார்கள், இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த உலகத்திலே பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் தேவன் அற்றவர்களாக அப்படியாக பறைசாற்றி கொண்டு பாரம்பரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தெய்வத்தை காணவரை சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கிறது, உங்களுக்கு ஒரே ஒரு தெய்வம் தானே இருக்கிறது, இயேசு மட்டும்தானே உங்களுக்கு தெய்வம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வெளிநாட்டை குறித்து அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லி பேசுகிற மக்கள் என்றால் அறியாமையினால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அறிந்தல்ல, இவர்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பை காண வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டு செபிக்கும் பொழுது தேசத்தில் பரலோகத்தின் அக்கினி இறங்க வேண்டும். அக்கினி இறங்கினால் அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும், பலிபீடங்கள் பட்சித்து போடப்படும், வேண்டாத காரியங்கள் அழிக்கப்படும், அதிசயங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாகும், பிசாசுகள் ஓடும். இதை பார்க்கிற ஒரு கூட்டம் இயேசுவின் பக்கமாய் வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்பாக அக்கினி இறக்கப்பட வேண்டும், அக்கினி இறக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக இந்த அக்கினி வரும்போது என்ன நடைபெறுகிறது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை வேகமா வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் எழுந்து அதிகாலையில் வெளியே புறப்படுகையில், இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும், இதோ ராணுவமும் ரதமும் குதிரைகளும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான், பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். ஐயோ ஆண்டவரே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறது அதிகம் என்றால். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும், இதோ எலிசாவை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலோ ரதங்களாலோ அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்பட. அல்லேலூயா. எலிசாவை பிடிப்பதற்காக உலக பிரகாரமான ராணுவங்கள், குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள். எலிசாவுக்கு தண்ணீர் கொடுக்கிற, அவனுடைய பைபிளை சுமக்கிற, அவனுடைய தீர்க்கதரிசனத்தை கேட்கிற, அவனுக்கு உதவி செய்கிறவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன செய்வோம், நம்மை சுற்றிலும் சீரிய ராணுவம் இருக்கிறதே. அப்பொழுது எலிசா என்ன செய்கிறார், கேயாசுடைய கண்களை திறப்பதற்காக ஜெபிக்கிறார். அந்த வேலைக்காரருடைய கண்கள் திறக்கும் ஒரு காட்சி பார்க்கிறார். எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதமும் குதிரையும் உலாவிக் கொண்டிருக்கிறது, அந்த மலையை சுற்றிலும் நிற்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. காரணம், அக்கினி ரதம், அக்கினி குதிரை, அக்கினி எலிசாவை சுற்றிலும் நிற்கிறது. சத்துருக்களுடைய சேனைகள் எலிசாவை தொடாதபடிக்கு அந்த எலிசாவை சுற்றிலும் ஒரு அக்கினி வேலி அடைக்கப்பட்டிருந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அக்கினி பாதுகாப்பை கொடுக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அக்கினி இழுத்துக் கொள்ளுகிறது, அக்கினி பேசுகிறது, அக்கினி ஊழி அழைப்பை கொடுக்கிறது, அக்கினி என்ன செய்கிறது, அடுத்ததாக பார்க்கும்போது கர்த்தர் தெய்வம் என்று சொல்ல வைக்கிறது. அக்கினி ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அமெரிக்க தேசத்திலே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப மகள் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு சில வாலிபர்களால் காரில் கடத்தப்பட்டால் ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்குள் கொண்டு அவளை அடைத்து வைத்துவிட்டு அந்த வாலிபர்கள் இன்னும் தனக்கு தெரிந்த ஒரு சில வாலிபர்களை அழைத்துக் கொண்டு வரும்படியாக போனார்கள். எல்லாரும் சேர்ந்து வந்து கதவை திறக்கிறார்கள். இவள் முழங்கால் படியிட்டு அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு நிற்கிறாள். ஜெபம் என்றால் இந்த வாலிபர்களுக்கு என்னன்னு தெரியாது. இவள் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாள். ஆனால் ஒரு காட்சி பார்க்கிறார்கள். அந்த பாழடைந்த கட்டிடத்தின் கதவை திறக்கும் பொழுது இவளை சுற்றிலுமாய் ஒரு பெரிய வளையத்திற்குள்ளாக தீ எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த வளையத்திற்குள் இவள் நின்று கொண்டிருக்கிறாள். எல்லாரும் இந்த காட்சியை நேரடியாக பார்ப்பது போல் பார்க்கிறார்கள். உடனே போய் காலில் விழுந்தார்கள். எம்மா, எங்களை மன்னித்து விடு, நாங்கள் உன்னை எந்த இடத்திலிருந்து உன்னை கடத்தி வந்தோமோ அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் விடுகிறோம் சொல்லி அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு காரில் ஏற்றி அவளை வீட்டில் கொண்டு விட்டு வந்து விட்டார்கள். அவள் கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக அவளை ஒரு அக்கினி எறிவதை அவர்கள் பார்த்தார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுற்றிலும்
முழுவதும் ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காய் எலிசாவை சுற்றில் அக்கினி ரதம் உலாவனதை போல தேவன் அக்கினியை இறக்குவார். கரங்களை தட்டி ஆண்டு மைபிள் அல்லேலூயா. தேவன் அக்கினி தேசத்தில் இறங்கி வரும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. தேவ பிள்ளைகளை சத்துரு தொட முடியாது, தேவ பிள்ளைகளை பிசாசு தொட முடியாது, தேவ பிள்ளைகளை மனிதன் தொட முடியாது. இந்த எழுப்புதல் அக்கினி, இந்த எழுப்புதல் தீ தேசத்தில் இறங்கி வந்து விட்டால் ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள் அக்கினி எப்படிப்பட்டதா. உபாகமம் 1:32-33 வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்கினியிலும் இரவு அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. பகலிலே மேகத்தில் உங்களுக்கு முன் சென்றாரே, வழிகாட்டுவதற்காக அக்கினி. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் தேவன் உங்களுக்கு முன்பாக வழி காட்டுவதற்காக அக்கினியிலே அவர் முன் சென்றாரே. அக்கினி என்ன செய்கிறது? நமக்கு வழிகாட்டுகிறது. கரங்களை தட்டி ஆண்டு பைபிள் அல்லேலூயா. வழிகாட்டுகிற ஒரு அக்கினி. தேசத்தில் அக்கினி இறங்கி வந்து விட்டால், சபையில் இறங்கி விட்டால், நமக்குள் இறங்கி விட்டால், இந்த அக்கினி நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறது. மனிதன் போக வேண்டிய வழி தெரியாமல் தடுமாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லாரு. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும், அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் எப்படி இருக்கிறதா? உயர்ந்திருக்கிறது. அதுல மாத்தி எழுதலாம், அது தாழ்ந்திருக்கிறது. உங்கள் வழிகள் என் வழிகள் இல்ல, உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் தாழ்ந்திருக்கிறது. வானத்துக்கு பூமி எவ்வளவு தாழ்ந்து இருக்கிறது பைபிள் நம்ம தான் மாற்றி எழுதணும். எழுதியிருக்கிறார், வானத்திற்கு பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த வழியை யார் அறிய முடியும்? பரலோகத்து அக்கினி நம்ம பெற்றுட்டேன்னா அந்த அக்கினி இருந்தாதான் நம்ம வழி அறிய முடியும். நம்முடைய திருமண காரியத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலை குறித்து, ஊழியத்தை குறித்து இந்த அக்கினி தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டு பைபிள் அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை கூட பார்ப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 வாசிக்க வேண்டாம் தம்பி, எழுதி கொள்ளுங்க, எழுதுகிறங்கள். அப்போஸ்தலர் 2:1-4 வசனங்கள். அங்கு பெந்தேகோஸ்து நாள் வந்த பொழுது ஒரு பெரிய காற்றடிக்கிறது. அப்போது அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் வெளிப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒவ்வொருவரும் நிரப்பினாராம். அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள், அதாவது நம்முடைய நாவுகளை அக்கினி ஒரு புதிய நாவாய் மாற்றுகிறது. கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. எதேதோ பேசிக்கொண்டிருந்த நாவு, எதையோ உளறிக்கொண்டிருந்த நாவு, இந்த அக்கினி நமக்குள் இறங்கும் பொழுது, இந்த அக்கினி நமக்குள் இறங்கி பற்றி எரியும் பொழுது அது ஒரு பிளந்த நாவாய், அந்நிய பாஷை பேசுற நாவாய், தீர்க்க தரிசனம் உரைக்கிற நாவாய், ஆண்டவரை குறித்து பேசுற நாவாய், பிசாசை அதட்டுகிற நாவாய், அற்புதங்களை செய்கிற நாவாய் மாறுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவை கண்டார்கள். அங்கே பரிசுத்த ஆவியின் அக்கினி உள்ள இறங்கி வந்த பொழுது, அவர்கள் நிரப்பப்பட்ட போது அவருடைய நாவு என்ன செய்தது? பிரிந்திருந்தது, அக்கினிமயமாயிருந்தது பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இந்த அக்கினியை குறித்து இன்னும் நீங்கள் அறிய வேண்டுமானால் நான் சில வசனத்தை கோடிட்டு காட்டு எழுதி கொள்ளுங்கள். மத்தேயு 3:11 சொல்லுகிறது. அங்கே யோவான் சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினி என்று ஒன்று உண்டு, அக்கினி என்று ஒரு வல்லமை உண்டு. இன்னும் நீங்கள் லூக்கா 12:49 ஒன்று கூட வாசித்து பார்த்தால், இதோ நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார் சொல்லுகிறார். உபாகமம் 1:32-33 ஆண்டவர் அக்கினி நடுவில் இருந்து அங்கே பேசுகிறார். அக்கினி நடுவில் இருந்து பாருங்க, அக்கினி நடுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் பகலிலே மேகத்திலும் இரவிலே அக்கினியிலும் நான் உங்களுக்கு முன் சென்றேனே. அங்கே பாருங்கள், கர்த்தர் பகலிலே மேகத்திலும் இரவு அக்கினியிலும் உங்களுக்கு முன்பாக வழிகாட்டுவதற்கு சென்றாரு. அப்ப அக்கினிக்குள் யார் இருக்கிறது? நல்லா புரியுதா? அக்கினிக்குள் யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. அக்கினிக்குள்ளாக நான் முன் சென்றேனே. அக்கினிக்குள் யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. இன்னும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒபேதியா 1:18 அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியோ, யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். வாக்குத்தத்தம் அடுத்து சொல்கிறார், யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாகவும்
யோசேப்பு வம்சத்தார் அக்கினி யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலைகளாக இருப்பார்கள். வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:4 சொல்லுகிறார், நான் தூதர்களை காற்றுகளாகவும் என் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் மாற செய்கிறேன். பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினி ஜுவாலையாக நான் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேன். 2 ராஜாக்கள் 18:37-38 எலியா ஜெபித்த பொழுதுதான் அக்கினி இறங்குது. எப்ப அக்கினி இறங்குச்சு பாருங்கள், ஜெபிக்கும் பொழுதுதான் அக்கினி இறங்கி வந்தது. எலியா ஜெபித்த பொழுதுதான் பலிபீடத்தில் அக்கினி இறங்கி வந்து எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு சொன்னா, அப்ப அக்கினி இறங்க நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போதுதான் அக்கினி இறங்க. இந்த அக்கினி எங்கிருந்து புறப்படுது? அந்த ஒரு வசனத்தை சொல்லி நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். 2 சாமுவேல் 22:9 வாசிங்க. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. அதனால் தழல் மூண்டது. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வாயிலிருந்து தான் அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. அப்ப அக்கினி எங்கிருந்து புறப்பட்டு வருது? ஆண்டவருக்கு வாயிலிருந்து, ஆண்டவருடைய புறப்படுது. இந்த அக்கினிக்குள்ள யார் இருக்கிறது? அதுவும் கர்த்தர் தான் இருக்கிறார். இந்த அக்கினி என்ன செய்கிறது? எழுப்புதலை கொண்டு வருகிறது. இந்த அக்கினி இறங்கணும் என்ன செய்ய? நம்ம ஜெபிக்கணும். இந்த அக்கினி குறித்து வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறார். ஊழியக்கால அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறார். இந்த அக்கினி இப்ப எத்தனை பேருக்கு வேணும் பார்ப்போம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு விசேஷ அக்கினி இன்றைக்கு இறங்கி வரப்போகுது. கர்த்தருடைய வசனங்களில் நான் தியானித்து ஆழமாய் சில சத்தியங்களை அறியும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த சபை நடுவில் இந்த அக்கினி நான் போட விரும்புகிறேன். இந்த சபையிலே நான் இந்த அக்கினியை ஊற்ற விரும்புகிறேன். யாக்கோபு வம்சத்தார் மீது, யோசேப்பு வம்சத்தார் மீது என் அக்கினியை போட்டு அதை பற்றி எறிவதற்காக நான் விரும்புகிறேன். சிலரை நான் ஊழியக்கால தெரிந்து கொண்டு அவங்கள் அக்கினி ஜுவாலையை மாற்ற விரும்புகிறேன் என்று கர்த்தர் தெளிவாய் வாக்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அக்கினி வேணும். ஏதோ அக்கினியை நான் போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர். எத்தனை பேருக்கு அந்த அக்கினி வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? ஒப்புக்கொடுங்க. இப்போ ஒரு விசேஷித்த நேரம், ஒரு விசேஷ நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். காலையில ஒரு நிமிடம் நான் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். இந்த பரலோகத்தின் அக்கினி, இந்த எழுப்புதலை கொண்டு வருகிற அக்கினி, ஜனங்களை உற்று பார்ப்பதற்காய் தூண்டுகிற அக்கினி, கர்த்தர் பேசுவதற்காக ஏதுவான ஒரு அக்கினி, ஊழியத்திற்கு அழைப்பை கொடுக்கிற ஒரு அக்கினி, கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்வதற்கான ஒரு அக்கினி, ஜனங்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு அக்கினி, பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு அக்கினி, நாவுகளை அக்கினியாய் மாற்றுகிற அக்கினி உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க?